The Principles of Scientific Management proposed by F.W. Taylor. Taylor மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை பற்றி ஒரு 5 டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மேனேஜ்மெண்ட்னா சயின்ஸ், நாட் ரூல் ஆஃப் தம். செகண்ட் ஒன், ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். தேர்ட் ஒன், மென்டல் ரெவல்யூஷன். ஃபோர்த் ஒன், கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். ஃபிஃப்த் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு இஸ் ஆர் ஏர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு 5 டாபிக்ஸ் சொல்கிறாரு. இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த டாபிக் படிக்கும்போது 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இவ்வளோ 5 பாயிண்ட் படிக்க முடியலன்னா எந்தாவது 2 பாயிண்ட் எழுதினாலே அது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பாயிண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். அப்போ நம்ம இந்த ஹெட்டிங் படிக்கும்போது சயின்ஸ்னா என்ன, ரூல் ஆஃப் தம்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்றது சயின்ஸு, ரூல் ஆஃப் தம்பு கிடையாது அப்படின்னு எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சயின்ஸ் அப்படின்போது, அறிவியல் அப்படின்போது டிசிஷன்ஸ் டேக்கன் பை சயின்டிஃபிக் என்கொயரி. ஒரு அறிவியல் பூர்வமாக, அறிவியல் திட்டமிடுதல் மூலமாக தீர்மானம் எடுக்கிறது தான் சயின்ஸ். ஆனால் ரூல் ஆஃப் தம் அப்படின்போது டிசிஷன் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் பர் தயர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். மேனேஜர் எப்படி டிசிஷன் எடுப்பார்னா அவருடைய சொந்த விருப்பப்படி, அவருடைய சொந்த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அவர் டிசிஷன் எடுப்பார். அதனால என்ன இந்த பிரின்சிபல் கன்சர்ன் பண்ணுதுன்னா, திஸ் பிரின்சிபல் இஸ் கன்சர்ன் வித் செலக்டிங் தி பெஸ்ட் வே ஆஃப் பர்ஃபார்மிங் எ ஜாப் த்ரூ தி அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அண்ட் நாட் பை இன்ட்யூஷன் ஆர் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸ் அப்படி சொல்லுது. அப்போது இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாபை பெஸ்ட் வேல பர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் அனாலிசிஸை அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணணும். நாட் பை இன்ட்யூஷன், உள் உணர்வு மூலமாக செலக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸில் பரிசோதனை முறையிலையும் டெஸ்ட் பண்ண அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது சயின்டிஃபிக் மெத்தடில் மட்டும்தான் ஒரு ஜாபை எப்படி பெஸ்ட் வேல பர்ஃபார்ம் பண்ணலான்றதை செலக்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் சயின்ஸ். மேனேஜ்மெண்ட்றது சயின்ஸ், நாட் ரூல் ஆஃப் தம். பாருங்க, ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்னா இணக்கம், சச்சரவின்மை. ஹார்மனியாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். நாட் டிஸ்கார்ட், சச்சரவு, பிரச்சனையோடு இருக்கக்கூடாது. அதாவது there should be complete harmony between the worker and the management. ஒரு என்டர்பிரைசஸில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் இடையில ஒரு கம்ப்ளீட் ஹார்மனி இருக்கணும், ஒரு இணக்கம் இருக்கணும். இஃப் தேர் இஸ் எனி கான்ஃப்ளிக்ட், அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா, நாட் பெனிஃபிட்டட் எய்தர். 2 பேருக்குமே பெனிஃபிட் கிடையாது. ஒர்க்கருக்கும் பெனிஃபிட் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் கிடையாது. போத் தி மேனேஜ்மெண்ட் அண்ட் தி ஒர்க்கர் ஷுட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். இங்கே மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கரும் 2 பேருமே உணரணும், ரியலைஸ் பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஒவ்வொருத்தருடைய இம்பார்ட்டன்ஸை 2 பேருமே உணரணும். மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கர் கிடையாது, ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்றத 2 பேருமே உணரணும். திஸ் பிரின்சிபிள் ரிக்வயர்ஸ் தட் தேர் ஷுட் பி பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இந்த டெய்லருடைய பிரின்சிபல் ஆஃப் சயின்டிஃபிக் பிரின்சிபல் என்ன அவசியப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னத்தை ரிக்வயர் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, should be perfect understanding between the management and the workers. ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றத இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. both should feel that they are part of same family. 2 பேருமே உணரணும், அதாவது மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கரும் ஃபீல் பண்ணும், தே ஆர் தி பார்ட் ஆஃப் சேம் ஃபேமிலி. ஒரே ஃபேமிலியுடைய பாகங்கள் தான், அந்த கம்பெனியுடைய பாகங்கள் தான் 2 பேருன்றது உணரணும். தேர்ட் பிரின்சிபல், மென்டல் ரெவல்யூஷன், மனப்புரட்சி. மனப்புரட்சி அப்படின்றது மனசில் ஏற்படுகின்ற மாற்றம். யாருடைய மனசில் ஏற்படுகின்ற மாற்றம்ன்றது இப்போ விளக்கலாம். Mental revolution requires a complete change in the outlook of both management and workers. மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ் 2 பேருடைய அவுட்லுக்கும்,
பார்வையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். அதான் மென்டல் ரெவல்யூஷன். என்ன சேஞ்ச் ஆகணும்? தேர் ஷுட் பி a spirit of togetherness between workers and management. மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில ஒரு டுகெதர்னஸ் இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் டுகெதர்னஸ். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும், ஒன்றா ஒரு ஏம் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஸ்பிரிட் ஆஃப் டுகெதர்னஸ் 2 பேருக்கு இடையில இருக்கணும். போத் ஷுட் ஏம் டு இன்க்ரீஸ் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். 2 பேருமே ஒர்க்கரும் மேனேஜ்மெண்ட்டும் எதுக்கு ஏம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய ஏமாக இருக்கணும். அப்போது அவங்களுடைய அவுட்லுக், அவங்களுடைய பார்வையில் மாற்றம் உண்டாகணும். 2 பேரும் அவங்களுக்குள்ள காம்படிஷன் இல்லாமல், அவங்களுக்குள்ள ஒரு போட்டி கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு இடையில ஒரு காம்படிஷன் கிடையாது. 2 பேருமே டுகெதர்னஸ் ஒன்றா ஒர்க் பண்ணி ஆர்கனைசேஷனுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஒரு மனப்புரட்சி, மென்டல் ரெவல்யூஷன் ஏற்படணும். 4th பிரின்சிபல் வந்து கோஆப்ரேஷன், நாட் இண்டிவிஜுவலிசம். கோஆப்ரேஷன் அப்படின்றது ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு, நாட் இண்டிவிஜுவலிசம். தனி மனித தத்துவம் கிடையாது. தனிப்பட்டு யாரும் இயங்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கணும். கோஆப்ரேஷன், நாட் இண்டிவிஜுவலிசம். இப்போ விளக்கம் பார்க்கலாம் பாருங்க. திஸ் பிரின்சிபல் இஸ் an extension of principle of harmony, not discord. இந்த பிரின்சிபல் வந்து ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் என்ற பிரின்சிபலுடைய ஒரு விரிவாக்கம் தான், எக்ஸ்டென்ஷன் தான். ஹார்மனி நம்ம பார்த்தோம், இணக்கம், நாட் டிஸ்கார்ட், சச்சரவின்மைன்னு பார்த்தோம். பிரச்சனை இருக்கக்கூடாது, இணங்கி போகணும் அப்படின்னு பார்த்தோம். அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு. நான் மட்டும்தான், நாட் இண்டிவிஜுவலிசம். ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் ஒர்க்கர் நினைக்கக்கூடாது, மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டும் நினைக்கக்கூடாது. திஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் மியூச்சுவல் கோஆப்ரேஷன், பரஸ்பர ஒத்துழைப்பு, மியூச்சுவல் கோஆப்ரேஷனை இது முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த பிரின்சிபல் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. யாருக்கு இடையில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் கோஆப்ரேஷன்? ஒர்க்கர்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஷுட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஆல்ரெடி லாஸ்ட்டு ஹார்மனி நாட் டிஸ்கார்டில் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் ரியலைஸ் பண்ணும், உணரணும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தருடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க உணரணும். ஒர்க்கர் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கிடையாது, மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கரும் கிடையாதுன்றதை அவங்க உணரணும். ஒர்க்கர் ஷுட் பி அலோட் டு டேக் பார்ட் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அங்கே ஒர்க்கரையும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில், தீர்மானம் எடுக்கக்கூடிய செயலில் அவங்களையும் உட்படுத்தணும், டேக் பார்ட் பண்ண வைக்கணும், அலோவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். There should be proper division of work and responsibility between the two. இந்த ஒர்க்கருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையில ஒரு ப்ராப்பர் டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கணும், வேலை பகிர்வு இருக்கணும். அதாவது ஒர்க்கையும் பகிர்ந்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் 2 பேரும் பகிர்ந்துக்கணும். மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் கைடு, என்கரேஜ் அண்ட் ஹெல்ப் தி ஒர்க்கர். எப்போது மேனேஜ்மெண்ட் ஒர்க்கரை கைட் பண்ணும், வழிகாட்டணும், என்கரேஜ் பண்ணும், ஊக்கமூட்டணும், அண்ட் ஹெல்ப், அவங்களுக்கு உதவி புரியணும். 5th பிரின்சிபல் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹேர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடையணும். என்ன வளர்ச்சி? டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஒவ்வொருவருக்கும் அவரவரது திறமைக்கும் செழுமைக்குமான வளர்ச்சி. திறமை எஃபிஷியன்சி, ப்ராஸ்பெரிட்டி செழிப்பு, செழிப்பு. அதனுடைய வளர்ச்சிக்கு, ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும், ஒவ்வொருவருடைய அவரவரது திறமைக்கும் செழிப்புக்கான வளர்ச்சி தான் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனுடைய எஃபிஷியன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, the skill and capabilities of its employees. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனுடைய எஃபிஷியன்சி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுடைய ஸ்கில், திறமையும் கேப்பபிலிட்டிஸையும் பொறுத்து இருக்கும். அதனால எம்ப்ளாயி ஷுட் பி சயின்டிஃபிக்கலி செலக்டட். அதனால எம்ப்ளாயியை சயின்டிஃபிக்காக செலக்ட் பண்ணணும். ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு தெம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அசைன் ஒர்க் டு சூட் இஸ் எபிலிட்டி. அப்புறம் அவங்களுக்கு ஒர்க்கை அசைன் பண்ணும்போது, ஒதுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் என்ன எபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய எபிலிட்டிக்கு சூட் ஆகக்கூடிய
ஒத்து போகக்கூடிய ஒர்க்கை மட்டும் தான் கொடுக்கணும். ஒரு ஆள் எந்த ஒர்க்கில் ஏபிளா இருக்காரோ, சூட்டபிளா இருக்காரோ, அந்த ஒர்க்க அவருக்கு ஒதுக்கி குடுத்தா, அங்க டெவலப்மென்ட்டும், செழிப்பும், திறமையும் அங்க இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஆர்கனைசேஷனுடைய திறமையும் அதிகமாகும். இதுதான் சயின்டிஃபிக் பிரின்சிபிள் ஆஃப் மேனேஜ்மென்ட் ப்ரொபோன்ட் பை டெய்லர்.